ஹே காய்ஸ், நம்ம இன்னைக்கு புதுசா தமிழ் டப்ல வந்திருக்க ஒரு கொரியன் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸோட பேரு நோட்ஸ் ஃப்ரம் த லாஸ்ட் ரோ. இதுல எழுத்தாளரா தோல்வி அடைந்த ஒரு லிட்ரேச்சர் புரொஃபசர் அவரோட கிளாஸ்ல லாஸ்ட் பெஞ்சில உட்கார்ந்திருக்க ஒரு பையனை கவனிக்கிறாரு. அந்த பையனோட எழுதக்கூடிய அந்த கதை திறமைய கண்டு அவர் அப்படியே வியந்து போறாரு. அதனால அந்த பையனுக்கு அவரு பிரைவேட் லெசன்ஸ் குடுக்க ஆசைப்படுறாரு. அவனோட எழுத்து திறமைய மேலும் மேம்படுத்த. ஆனா, அங்க தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ஸ்டூடண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற அந்த பவுண்டரி அப்படியே மறைய ஆரம்பிக்குது. அந்த பையன் எழுதுற ஒரு கதையால, இந்த டீச்சரும் அந்த ஸ்டூடண்ட்டோட வாழ்க்கையே ஆசை, பழி வாங்குறது, குழப்பம், பொறாமைங்கிற ஒரு கூண்டுல சிக்கிப்பாங்க. இதோட ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புரொஃபசர் ஒரு வாழ்க்கையிலே ஒரே ஒரு நாவல் தான் எழுதியிருப்பாரு. அதுவும் அவ்வளவுக்கு வித்திருக்காது. கிட்டத்தட்ட 20 வருஷமா அவர் எந்த ஒரு நாவலுமே எழுதியிருக்க மாட்டாரு. இப்போ ஒரு காலேஜ்ல இலக்கிய ஆசிரியரா வேலை பார்ப்பாரு. இவரோட வாழ்க்கையே ஒரு மாதிரி போரிங்கா போயிட்டு இருக்கும். இவரும் சிடுசிடுன்னு கடுகடுன்னு தான் இருப்பாரு. இவர் உங்க வாழ்க்கையில தினம் தினம் பார்க்கக்கூடிய சில நிகழ்வுகளை கட்டுரையா எழுதி கொடுங்கன்னு சொல்லி அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பாரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. வீக்லி சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வீட்ல உட்கார்ந்து திருத்தும்போது, என்னடா அவனுங்களுக்கு ஒண்ணு எல்லாம் தெரிய மாட்டேங்குது. ஸோ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு சும்மாவே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்புல அவர் திருத்திக்கிட்டு இருப்பாரு. எல்லாத்தையும் அப்பதான் நம்ம ஹீரோ காங்கோட அசைன்மெண்ட்ட பார்ப்பாரு. இந்த சீரிஸ் பொறுத்தவரைக்கும் உங்க 2 பேருமே ஹீரோனே சொல்லலாம். காங்கோட அந்த கதைய பார்த்ததும் அவருக்கு ரொம்ப புடிச்சு போயிருது. கதைக்காக மட்டும் இல்ல, காங்கோட அந்த சென்டென்ஸ் ஃபார்மிங் அது ரொம்ப கவிதை நடையா இருக்குன்னு சொல்லலாம். தமிழ் டப்பிங்ல ரொம்ப அருமையா இருக்கும். அந்த மொழிபெயர்ப்புங்கிறது ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸ்ல இந்த காங்க வந்து எத பத்தி கதையில எழுதியிருப்பான்னா, என்னோட கிளாஸ்ல ஒரு பையன் இருப்பான். அந்த பையனுக்கு ஒரு அழகான குடும்பம் இருக்கும். அந்த குடும்பத்த பார்க்கும்பொழுது, அவனுக்கு பொறாமையா இருக்கும். நமக்கு ஒரு குடும்பம் அப்படி இல்லையே அப்படின்னு. அதனால அந்த குடும்பத்துக்குள்ள அவன் நுழைய முயற்சி பண்ணுவான். ஒரு குடும்பம், ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கும்? அதை அனுபவிக்க நினைப்பான். அதுக்காக அந்த கிளாஸ்ல உள்ள அந்த பையனோட அவன் திட்டமிட்டு ஃப்ரெண்ட் ஆகி அவன் வீட்டுக்குள்ள நுழையவான். ஆனா, காங்கோட செயல்கள் ரொம்ப விசித்திரமாவும், கேள்விக்குரியதாகவும் இருக்கும். காங்கோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு ஒரு நாள் போனப்போ, ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு, கீழ அந்த பையனோட அம்மாவோட பெட்ரூம்குள்ள வந்துருவான். சில விவகாரமான வேலைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். அத அவங்க அம்மா பார்த்துருவாங்க. அவங்க எதுவும் பெருசா முன்னாடி காட்டிக்க மாட்டாங்க. ஆனா, வீட்ட விட்டு வெளிய போகும்பொழுது, அவங்க கணவர்கிட்ட என்னங்க, அந்த பையனோட நடவடிக்கையே சரியில்லைங்க. இவனோட வைபே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. இவன் நம்ம பையன் கூட பழகுறதுல அவ்வளவு நல்லது இல்லைன்னு எனக்கு தோணுது. ஆனா, காங்கு கிட்ட இனிமே வீட்டுக்கு வராதுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, காங்கும் அவனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து கோடிங் காம்படிஷன்ல கலந்துகிட்டு இருப்பாங்க நம்ம பையன். இதுல ஜெயிச்சு சர்டிஃபிகேட்ஸ் மாதிரி வந்தா, அவனுக்கு எதிர்காலத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனச்சு, அவன இந்த காம்படிஷன் முடியற வரைக்கும் பழக விடலாம் அப்படின்னு இருப்பாங்க. நம்மளோட காங்க புரொஃபசர் அவரோட வீட்டுக்கு ரைட்டிங் லெசன்ஸ்க்காக கூப்பிட்டு இருப்பாரு. அங்க போயிட்டு புரொஃபசர் கிட்ட காங் இத பத்தி எல்லாம் சொல்லுவான். நான் இனிமே எழுத முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்க வீட்டுக்கு நான் போறது அவங்களுக்கு பிடிக்கல. அப்படி நான் மேற்கொண்டு நான் எழுதணும்னா, அதுக்கு இந்த காம்படிஷன்ல நான் ஜெயிச்சா தான் உண்டு. ஆனா, அதுக்கு ஒரு வழி இருக்கு. நீங்க எனக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் அவுட் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லுவான். இவரு அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் அவுட் பண்ணி குடுத்துருவாரு. இவர் ஏன் அவுட் பண்ணி குடுப்பாருன்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அத நீங்க சீரிஸ் பாருங்க. இவருக்கு என்ன ஆசைன்னா, ஒரு பெரிய ரைட்டர் ஆயிட்டான்னா, மேடையில நம்மள பத்தி பெருசா பேசுவானேயா, அந்த ஒரு பாப்புலாரிட்டிய, அந்த ஒரு ரெகக்னிஷன் அவருக்கு வேணும்னு நெனைப்பாரு. இவன் கூட பழகுனதுல இருந்தே ஆளே ஒரு டைப்பா மாற ஆரம்பிச்சுருவாரு. காங்க அந்த காம்படிஷன்ல வின் பண்ணதுக்கப்புறம், காங்கோட ஃப்ரெண்டோட ஃபேமிலி அவன இங்கேயே தங்கிக்க சொல்லுவாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, காங்கா ஒரு அனாதைங்கிற மாரி சொல்லியிருப்பான். அதனால அவங்க இரக்கப்பட்டு, அவங்க வீட்லயே தங்க வச்சுப்பாங்க. காங்கு இப்ப தங்கி இருக்க வீட்ல ஒரு மேடு ஒருத்தவங்க ரெகுலரா வந்துட்டு போவாங்க. அந்த லேடிக்கு காங்க கண்டாலே சுத்தமா பிடிக்காது. ஏதோ ஒரு புறா கூண்டுல வாழ்ந்துட்டு கிடந்தா, "இப்ப இங்க வந்துட்டியா உனக்கு வாழ்வு தான்டா" அப்படிங்கிற மாதிரி அந்த லேடிக்கு காங்க கண்டா, சரியான பொறாமை அவன எதுலயாவது சிக்க வைக்கணும்னே நெனச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த லேடி ஆனா இதுல ட்விஸ்ட் என்னன்னா, காங்கோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனோட அப்பாவுக்கும் இந்த மேடல் லேடிக்கும் கனெக்ஷன் ஓடிக்கிட்டு இருக்கும். இத காங் பார்த்துருவான். சும்மாவே இருக்க மாட்டான். அந்த வீட்ல இத போய் புரொஃபசர்ட்ட